வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மேகலா. இன்றைக்கி இருமல் சளியை போக்குற சாலை மீன் ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரசத்துக்கு நம்ம சாலை மீன் எடுக்கிறோம். சாலை மீனை ஒரு இடத்துல ஒரு மாதிரி சொல்கிறாங்க. கவலை, மத்தி அந்த மாதிரி. இப்போ நம்ம சாலை மீன் 1/2 கிலோ எடுத்திருக்கோம். மிளகு, ஜீரகம், கடுகு, புளி, பூண்டு, பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு, 3 காஞ்ச மிளகா, 3 பச்சை மிளகா. இதை அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் இது கூட கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி 2 தக்காளி இப்படி கையாலே மேஷ் பண்ணி விடுங்க. அரைச்சி ஊற்றக்கூடாது. அரைச்சி ஊற்றினா டேஸ்ட் இருக்காது. இது கூட அந்த பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுல கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 50 எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 6 காஞ்ச மிளகா, இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. அது வாசனை கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த ரசம் நல்லா கொதிக்கணும். நம்ம நார்மல் ரசம் கொதிக்க விட மாட்டோம். இது நல்லா கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாலை மீனை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மீனோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா ரசத்தில் கொதித்து நல்ல கமகமன்னு வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். சளி இருமல் இருக்கும்போது இந்த ரசம் வச்சு சுடு சாதத்தில் இதை ஊற்றி நல்லா சாப்பிட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் இருக்கிற சளி எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.